மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம். மெட்ரோனுடைய 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை தற்பொழுது நிதி வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் டெல்லி சென்று பிரதமர் மோடி சந்தித்து நேரில் வலியுறுத்தி இருந்தால் அதன் தொடர்ச்சியாக இப்போதுதான் ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? முதலமைச்சரை நாம் வெகுவாக பாராட்ட வேண்டும். காரணம், இதற்கான முழு முயற்சிகளை எடுத்துக்கொண்டார். தொடர்ந்து கடிதங்கள் எழுதி வந்தார். இன்னும் சொல்ல போனால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது மாநில அரசின் செலவுக்கு உட்பட்டது என்று கூட சமீபத்தில் கூறியிருந்தார். ஆனால் அது இல்லை என்பதையும் முதலமைச்சர் தெளிவாக விளக்கியிருந்தார். இப்போது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. முதற்கட்ட பணிகளுக்கான பணம் ஒதுக்கப்படுகிறது. சில பெரிதும் பயனடையக்கூடியவர்கள் இந்த பூந்தமல்லியிலிருந்து வரக்கூடியவர்கள், அவர்களுக்கான ஒரு பெரிய இணைப்பாக இது விளங்கும். அதுபோக இதுல உண்மையிலேயே மெட்ரோ 2ஆம் கட்ட பணியின் அடுத்தடுத்த பணிகள் இருக்கின்றன. அதற்கான நிதியையும் மத்திய அரசு விடுவிக்க வேண்டும். விடுவிப்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். எது எப்படி இருந்தாலும் இது முதலமைச்சருக்கு கிடைத்த பெரிய வெற்றி என்றுதான் நான் கருதுகிறேன். தொடர்ந்து போராடி நிதியை பெறக்கூடிய ஒரு சூழலில் தான் தற்பொழுது தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய நிலைமையை நீங்க பாக்குறீங்களா? ஆமாம், அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. இதெல்லாம் ஏற்கனவே முடிவான விஷயம்தான். மெட்ரோவின் பல்வேறு கட்டம் எல்லாமே முடிவான விஷயம்தான். இதற்கான நிதி தருகின்ற வங்கிகள், வெளிநாட்டு வங்கிகள், வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் எல்லாம் முன் நிபந்தனைகளை விதித்திருக்கின்றன. அது எல்லாமே மத்திய அரசின் ஒப்புதல் பெற்று அதற்கு பிறகுதான் திட்டமே செயல்படுத்தப்படுகிறது, திட்டம் துவங்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது சமீபத்திலே அண்டர் கிரவுண்ட் டனல் போரிங் மிஷின் கிட்டத்தட்ட எல்லா பணிகளையும் முடித்துவிட்டு அதன் ஹெட் குவார்டர்ஸுக்கு திரும்பியது. அதையெல்லாம் நாம் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இதுவே தாமதமான விடுவிப்பு தான் என்றாலும் கூட இப்போது ஒப்புதல் வழங்கி இருக்கிறார்கள் என்பதால் அடுத்தடுத்த பணிகள் எளிதாக நடக்கும். தொடர்ந்து நிதிகள் ஒதுக்குவதற்கு நாம் இவ்வளவு தூரம் போராட வேண்டியது வராது. பொதுவாக மாநில அரசுகளின் கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு உடனே செவிசாய்க்க வேண்டும் என்பதுதான் என் கருத்து. எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் என்றாலே நிதியை விடுவிக்காமல் இழுத்தடிப்பது அல்லது காலதாமதம் செய்வது, இந்த நடைமுறைகள் ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு அழகானது அல்ல. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகாரங்கள் தனித்தனியானவை, அதிகார வரம்புகள் தனித்தனியானவை, இதுதான் கூட்டாட்சி தத்துவமே. அப்படி இருக்கும்போது மாநில அரசு அதன் அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒரு திட்டத்தை அனுப்பி ஒப்புதல் பெற்று, வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிடமிருந்து ஒப்புதல் பெற்று அதற்கு பிறகு இத்தகைய காலதாமதம் என்பது திட்டப்பணிகளில் சுணக்கத்தை ஏற்படுத்தும். இது முன்பே நாம் விடுவித்திருந்தால் நமக்கு இப்போது பருவமழை துவங்குகிற காலகட்டம். இதற்கு முன்பே குறிப்பாக அண்டர் கிரவுண்ட் டனலிங் எல்லாமே முடிந்திருக்கும். இப்போது இது ஒரு வகையில் பார்த்தால் காலதாமதமான செயல்தான். ஆனால் மாநில அரசு தனது நிதி ஆதாரத்திற்குள் இதற்கான ஆரம்ப கட்ட பணிகளுக்கான செலவுகள் செய்திருக்கின்றன. இது ஒரு வகையில் பார்த்தா நமக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் மாதிரி தான். நாம் செலவு செய்த பணத்தை தான் திருப்பி கொடுக்கிறார்கள். என்றாலும் கூட பருவகாலம் முடிந்த பிறகு, மழைக்காலம் முடிந்த பிறகு அடுத்தடுத்த பணிகள் வேகம் பிடிப்பதற்கு இது உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.